மாலை நேரம். மழை நனைத்த சாலையில் தனியாக நடந்து கொண்டிருந்தாள் மீனா. மனசு கனமாக இருந்தது. வாழ்க்கை முழுக்க தன்னை விட்டு போய்விட்டது போல ஒரு வெறுமை. என்னடா இது, எதுவும் சரியா போகவில்லை. என்று அவள் தன்னிடமே மெதுவாக சொன்னாள். அவள் நின்ற இடத்தில் ஒரு சிறிய கோவில் இருந்தது. மழையிலிருந்து தப்பிக்க அவள் உள்ளே சென்றாள். உள்ளே யாரும் இல்லை. தீபம் மட்டும் மெதுவாக ஒளிர்ந்தது. அவள் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்தாள். அந்த நேரத்தில் அவள் உள்ளத்தில் ஒரு குரல். நீ ஏன் இவ்வளவு பயப்படுறே. மீனா திடுக்கிட்டு சுற்றி பார்த்தாள். யாரும் இல்லை. யார் அது என்று அவள் கேட்டாள். அந்த குரல் மீண்டும் வந்தது. நான் உன் அருகில் தான் இருக்கிறேன். மீனா குழம்பி போனாள். அது வெளியில் இருந்து அல்ல. அவளின் உள்ளத்திலிருந்தே வந்த குரல். எல்லாம் முடிந்து போச்சு என்று நினைக்கிறாய். ஆனா உன் கதையோ இன்னும் தொடங்கவே இல்லை. மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்று அவள் மனதிற்குள் சொன்னாள். அதனால்தான் நீ இன்னும் வலிமையானவள். நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடல. நீ ஒவ்வொரு தடவையும் விழுந்தாலும் எழுப்புறது நான்தான். அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். நீங்க யாரு என்று அவள் கேட்டாள். நான் தான் உன் அப்பன் முருகன். நான் உன் நம்பிக்கை, உன் தைரியம், உன் உள்ளம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன் அருகில் உனக்கு துணையாக எப்போதும் இருக்கிறேன். மழை நின்றது. கோவிலின் வெளிச்சம் இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. மீனா எழுந்து நின்றாள். அவளின் முகத்தில் இருந்த கவலை மாறி ஒரு நம்பிக்கை பிறந்தது. அவள் வெளியே நடந்து சென்றாள். ஆனால் இப்போது அவள் தனியாக இல்லை. ஏனெனில் அவள் அறிந்துவிட்டாள். நான் உன் அருகில் தான் இருக்கிறேன் என்பது யாரோ ஒருவரின் குரல் அல்ல. அது என் அப்பன் முருகன் குரல் என்று உணர்ந்தாள்.